நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் தேர்தல் பரப்புரையில் அம்பானி அதானி இடம் பிடிப்பது ஏன் அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைய இருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் இணைந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு KRT ரமேஷ், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகேயன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். பாஜக இதை செய்தது, காங்கிரஸ் இதை செய்தது, இதை செய்யவில்லை, இப்படி தான் ஒரு நரேட்டிவ்ஸ் எப்போதுமே செட் பண்ணுவாங்க. அப்புறம் சித்தாந்த ரீதியான நரேட்டிவ்ஸ் இருக்கும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்னு சொல்கிறது இந்தியாவுடைய எலெக்ஷன். ஆசியாவுடைய இரண்டு மிகப்பெரிய காங்க்ளோமரேட்னு சொல்லக்கூடிய இரண்டு பெரிய பிஸ்னஸ் மேன்கள் இன்னைக்கு பேசு பொருளாகி இருக்கிறார்கள். அம்பானி அதானி ஏன் குறித்து ராகுல் பேசுவதில்லை, டெம்போவில் பணம் அனுப்பினதும் சைலண்ட் ஆயிட்டாரு ராகுல் அப்படின்னு பிரதமர் மோடியே ஒரு பேச்சை தொடங்கி வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார் ஒரு பக்கம், தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டும் இருக்கிறார் ராகுல் காந்தி. இப்படி பிரதமரோட நெருக்கமாக இதுவரைக்கும் ராகுல் தான் பேசிட்டு இருந்தார் அம்பானி அதானியை. இப்போ திடீரென்று அம்பானி அதானி ராகுலுக்கு நெருக்கமானவர் என்று பிரதமரே பேசுகிறாரே, அதற்கு என்ன காரணம்? இல்லை, சொல்லும் போதே உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லையா? அதுதான் விஷயம். ஒரு பதட்டத்தில் அதாவது கார்கே தான் ரொம்ப பிரியங்கா காந்தி தான் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவர் ஒரு பதட்டத்தில் அவருடைய நண்பர்களையே அவரே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார், அவரே தவறுகள் அவர் நண்பர்களை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் இந்த நேத்திக்கு பேசுகிறார், நேற்று 8 தேதி, மே 2 கர்நாடகாவில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேதியாக ஒரு பட்டியலே இருக்குது, 2, 5, 6, 7, 4ன்னு ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே கர்நாடகாவில் என்ன பேசினார், மத்திய பிரதேசத்தில் என்ன பேசினார், மகாராஷ்டிராவில் என்ன பேசினார், ஒவ்வொரு இடமா பட்டியலே இடுறாங்க. எல்லா இடத்துலையும் அதானியை பற்றி பேசியிருக்கார், அம்பானியை பற்றி பேசியிருக்கார். இன்ஃபேக்ட் ஜெயராம் ரமேஷ் ஒரு புள்ளிவரமே கொடுத்துருக்காரு. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து மட்டும் கடந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் மட்டுமே 102 முறை அதானி குறித்து பேசியிருக்கார், 24 முறை அம்பானியை குறித்து பேசியிருக்கார். ஸோ பேசல அப்படின்னு ஏதோ புதுசாக இவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னார். நம்ம விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவர் இன்ஃபேக்ட் கடைசியாக பேசின ஸ்பீச்சில் கூட ஜேபிசி கேட்குறாரு. பிரதமர் பேசினதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நாங்கள் ஜேபிசி கேட்டிருக்கோம், கண்டிப்பாக உங்களை விசாரிப்போம், நீங்கள் செஞ்சதை தெரியாமல் நீங்கள் கண்ணாடியை பார்த்து தப்பாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஜோக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரதமர் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை மித்தவங்க மேலே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காரோன்னு ஒரு நகைப்புக்குரிய விதத்தில் ராகுல் காந்தி பேசினார். அது உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இஷ்யூ ஐசோலேட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களில் குறிப்பாக 2023 ஜனவரியிலிருந்து நடந்ததை வைத்து இப்போ இதோட சேர்த்து பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி என்றோ ஒரு முறை பேசினதற்கு, அந்த 2019 பிரச்சாரத்தில் மோடி குறித்து பேசியதற்காக அந்த ஹிண்டன்பர்க் ஜனவரி 2023 வெளியே வந்ததுமே பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசினதுனால அவர் தகுதி நீக்கத்துக்கு உடனடியாக உட்படுத்தப்பட்டார். 1 வருஷமாக தூங்கிட்டு இருந்த கேஸு 4 வருஷமாக தூங்கிட்டு இருந்த கேஸு தட்டி எழுப்பப்பட்டு அவருக்கு பதவி பறிப்பு அளவுக்கு போச்சு. ஒரே நாளில் எல்லாமே வேகமாக நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு மீது வழக்கு எல்லாம் போட்டு எல்லாம் பெரிய விஷயங்கள் நடந்தது. அதே போல தான் மஹுவா மொய்த்ரா இன்னொருவர் அந்த அதானி குறித்து, அதானியும் மோடியினுடைய அந்த தொடர்பு குறித்து ராகுல் காந்தி போல மிகவும் வலுவாக பேசிய இன்னொரு நபர் TMC MP மஹுவா மொய்த்ரா. அப்போ அவர்களும் தொடர்ந்து என்ன இது அந்த சமயத்தில் தான் இவர் அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வச்சு ப்ரிவிலேஜ் மூவ் பண்ணுறோன்னு சொல்லி அவரையும் தகுதி நீக்கம் செய்யப்படுது. அவருக்கு எதிரான ஜேபிசி வேற போட்டு அந்த கமிட்டிக்கு விசாரணைக்கு எல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த அளவிற்கு மோடி அதானி குறித்து பேசும்போதெல்லாம் அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த ஹிண்டன்பர்க் வந்தப்போ அந்த பாராளுமன்ற டிபேட்டில் அந்த படத்தை காமிச்சு அதானி குறித்து பேசிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மோடி அந்த அதானி லிங்க் குறித்து ராகுல் காந்தி பேசியதும் சரி, மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவில் பேசினதும் சரி, எல்லாமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. ஆனால் அந்த அத்தனை அவ்வளவு பாதுகாப்பாக, அது மட்டும் இல்லை, அந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனை வந்தப்போ பாராளுமன்றத்தில் அவை குறிப்பிலிருந்து அதானி குறித்து பேசிய பயிற்சிகளை எல்லாம் நீக்கிய பாஜக வெளியே தொடர்ந்து பாஜகவினர் அதானி நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவர், அற்புதமான ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு அவருக்கு நற்சான்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இதுலேயும் இவர் ஷார்ட் செல்லிங், அந்த ஹிண்டன்பர்க் எப்படி ஷெல் கம்பெனிகள் மூலமாக பணத்தை உள்ளே கொண்டு வரான்றதெல்லாம் விதிமீறல்கள்லாம் அம்பலப்படுத்தினப்போ எதிர்க்கட்சிகள் அந்த பிரச்சனையை எழுப்பினப்போ அதானிக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தது இந்த பாஜகவும் அதனுடைய பேச்சாளர்களும். இன்று அதுக்கு மாறாக இன்னைக்கு என்ன சொல்றாரு,
கருப்பு பணத்தை அவர் வந்து வெறும் பணம் கொடுத்தோன்னு சொல்ல, கருப்பு பணத்தை வந்து டெம்போல வச்சு பேக்ல கொண்டு போய் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இப்போ 10 ஆண்டுல கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னாங்களே, அது என்னாச்சு? அப்போ அதானியும் அம்பானியும் கருப்பு பணம் பல கோடிகள் வச்சிருக்காங்க அப்படின்றத இவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஏன் வந்து இடியோ சிபிஐயோ வந்து அதானி அம்பானிக்கு எதிராக விசாரணை நடத்தவில்லை? இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கறதில்ல இடிஐ சிபிஐ விசாரிக்க சொல்ல வேண்டியதுன்னு. ஏன் அந்த இடியும் சிபிஐயும் வந்து அதானியோ அம்பானியோ இல்லை ஒருவேளை வந்து டெம்போவில் பணம் கொடுத்திருந்தால் காங்கிரஸ் விசாரிக்க வேண்டியதுன்னு ஏன் செய்யவில்லை? அப்போ அதுதான் சொல்றேனே, வந்து கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்லுவோம், குட்டு வெளிப்பட்டுருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பதட்டத்தில் வந்து அந்த தோல்வின்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அரசியல் விமர்சனமாக போகும். ஆனால் களம் வந்து தனக்கு சாதகமாக இல்லை, அதில் வந்து எதிர்க்கட்சிகள் வலு பெறுகின்றன அப்படின்றத உணர்ந்த பிரதமர் அவருக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து அவர் பேசுறார். ஆரம்பத்தில் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பேசி பேசினார். கேள்வி அதாவது வந்து இப்ப நீங்க சொன்னது மாதிரி டைம்லைன் படி நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க இல்லையா? அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள ராகுல் விமர்சிச்சது, இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதி அறிவிக்கும் போது ராகுல் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார். அப்போது கூட ஃபினான்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் காமித்து அந்த புகைப்படங்களை காமித்து தான் இதே விமர்சனங்களை தான் பேசுறாங்க. அப்படியான ஒரு சூழல்ல பிரதமர் மோடி ஏன் வந்து அவரே இந்த பேச்சை ஓபன் பண்றாருன்னா அதற்கான ஒரு காரணம் என்னவா இருக்கணும், அதோடைய பின்னணி என்னவாக இருக்கணும்? தொடர்ந்து ராகுல் விமர்சித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கான எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எல்லாமே, வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி பிரதமர் பேசுகிறாருங்கும் போது இதற்கு என்ன காரணம், இதோடைய பின்னணி என்ன, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஸ்பெகுலேட்டிவா நம்ம ஒரு ஹைபோதசிஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஒருவேளை கார்ப்பரேட்டுகள் வந்து அலை வந்து வேறு பக்கம் மாறி அடிக்கிறதுன்றதை உணரத் தொடங்கி இருக்கிறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இவர் பேச்சுப்படி அது உண்மைன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா என்ன காரணத்திற்காக எலக்டோரல் பாண்டுகளாக 8,200 கோடி பாஜகவிற்கு 50% கொட்டி கொடுத்த கார்ப்பரேட்டுகள் இன்று மோடி வாயாலேயே வந்து காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்கிறாருன்னா, அப்போ கார்ப்பரேட்டுகள் வந்து அடுத்தது ஒரு வேளை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகுதுன்ற நிலையை அவர் சொல்வதை வாக்குப்படி பெற்றா அந்த கூற்றுப்படி அப்போ அந்த நிலைக்கு மாறிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போல் இன்று தொடர்ந்து காலமாக 10 ஆண்டுகள், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக மோடி அவர்களை தொடர்ந்து ஆதரவாக பேசி அவருக்கு ஆதரவு செய்திகள் மட்டுமே போட்டு எதிர்க்கட்சிகளை மட்டுமே வந்து டார்கெட் செய்யக்கூடிய விதத்தில் மோடிக்கு ஆதரவாக இருந்ததாக சொன்னப்பட்ட அந்த கோடி மீடியான்னு சொல்லக்கூடியவர்கள் கடந்த சில நாட்களாக, குறிப்பாக ஒரு வாரமாக போடக்கூடிய செய்திகள் தொடர்ந்து மோடிக்கு எதிரான செய்திகள், இல்லை பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய செய்திகள் வந்து வரக்கூடியதாக இருக்குது. அதில் சில முக்கியமான ஊடகவியலாளர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வந்து அந்த பதவிகளெல்லாம் விட்டு போனதாக கூட செய்திகள் வருது. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப வி நீட் நாட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். ஆனால் என்னென்னா இந்த பதட்டத்தில் தான் வந்து அவர் சில விஷயங்களை வந்து, ஏன்னா அதில் ஒரு அடிப்படையான விஷயம், அவர் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பற்றி சொன்னதாகட்டும் சரி, இல்லை காங்கிரஸ் இதை பிடுங்கிடும், தாலியை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துரும், 2 எரும மாடு வச்சுருந்தா 1 பிடிங்கி கொடுத்துரும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ் எதிராக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசின விஷயங்களும் சரி, இட்டுக்கட்டி இல்லாத விஷயங்களை பேசியதாகணும் சரி, இப்போ இருக்கிறதும் சரி, தொடர்ந்து வந்து அப்போ ஒரு அஜெண்டா செட் பண்ணக்கூடிய இடத்தில் இல்லை. ஒரு பாசிட்டிவ் நேரேட்டிவ், தனக்கு சாதகமான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணக்கூடிய நிலையில் வந்து மோடி இல்லையோ, ஒரு ரொம்ப பலவீனமாக உணர்கிறாரோ அப்படின்னு. ஏன்னா 10 ஆண்டுகள் வந்துருச்சு, நீங்க திருப்பியும் போய் விக்டிம் கார்டு ப்ளே பண்ண முடியாது. பாக்குறீங்களா இன்னொரு ஆங்கிள் அதற்குள்ள இருக்கலாம் இல்லையா? அதாவது வந்து இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் தரப்புல ராகுலோ, பிரியங்கா காந்தியோ அல்லது ஜெயராம் ரமேஷோ யாராக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு, ரிசர்வேஷன், ஏழைகளுக்கு பணம் கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலை வாய்ப்பு, இப்படியெல்லாம் பேசுறாங்க. ஆனால் இவர் பேசிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான் டெய்லி இதற்கு பதில் சொல்கிறார்கள் இவர்கள். அப்ப தேர்தல் பரப்புரையில யார் பேசுறத அஜெண்டா யார் செட் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அல்ல, அதை தான் நான் சொல்றேன். ஆரம்பத்திலிருந்தே வந்து அஜெண்டாவை செட் பண்ண முடியாத நிலையில் இருக்கார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் பிஜேபியோ இல்லை மோடியோ அமித்ஷாவோ ஒரு விஷயத்தை வந்து பிஜேபி சார்பாக முன்மொழிகிறாங்க, ஒரு விஷயத்தை உடைப்பாங்க, அதை பின்பற்றியே வந்து அதை அடியொற்றியே வந்து எதிர்க்கட்சிகள் பதில் சொல்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கும். முதல் முறையாக இந்த கடந்த 2 மாதங்களில் நம்ம பார்க்குறோம், அது 2 முறை மாறி நடந்திருக்கு. ஒன்று அந்த எலக்டோரல் பாண்ட் இப்போ கடைசியாக வந்து வெளிவந்தப்போ, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ, அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அந்த காஸ்ட் சர்வேயை வெளியிட்டப்போ, அப்போ அந்த 2 இடத்துலையுமே வந்து பாஜக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தது. 2 இடத்திலும் மிகவும் பலவீனமாக உணர்ந்தது. ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து காஸ்ட் சர்வே விட மாட்டோம், எதிரானவர்கள்னு சொல்லி அவங்க அஃபிடவிட்டே டிக்ளேர் பண்ணாங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துலையும் சரி, அதுக்கப்புறம் எலக்டோரல் பாண்ட் கொடுத்தின தரவுகள் எல்லாமே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஒன்றொன்னா வெளியில் வர ஆரம்பித்த போது ஒரு மிகவும் பலவீனமாக உணர்ந்தது பிஜேபி.
அதே போலத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெளியிட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இது சொல்லியிருக்கு, 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது, ஒரு மகளிருக்கு மகாலட்சுமி திட்டத்தில் கொடுக்க முடியாது, அவங்களுடைய இதில் இல்லாத விஷயங்களை வந்து இடஒதுக்கீடை பிடுங்கி விடுவார்கள், இல்லை வந்து உங்களுடைய தாலி அதான் நான் சொல்ல எருமமான பிடி. அப்போ தொடர்ந்து காங்கிரஸை விட காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவை அதிகமாக பேசியவர் வந்து பிரதமர் மோடி. அந்த நேரட்டிவ் வந்து ஒரு 3 ஃபேஸ் வரைக்குமே வந்துருச்சு. அப்போ இப்போ ஸ்லோவாக உணர்றாங்க. அந்த இடத்துல தான் வந்து அஜெண்டாவை வந்து தாங்கள் செட் பண்ணணும், நெகட்டிவாக தன்னுடைய கேம்பெயின் போயிட்டு இருக்குன்றதை உணரக்கூடிய பிரதமர் மோடியும் பாஜகவும் இன்று அதை மாற்றுவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த போல் வந்து பெரும் பணக்காரர்கிட்ட பணம் வாங்கிட்டோம், அதாவது எந்த குற்றச்சாட்டை 10 ஆண்டுகளாக தொடர்ந்து காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி வந்து பிஜேபி மேலே குறிப்பாக மோடி மேலே வகிச்சிட்டு இருக்காரோ அதையே வந்து பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து இன்று மாற்றி ஒரு கூகுளி போடுறதற்காக திருப்பி வந்து இவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்திருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கணக்குகளை முடக்கிட்டீங்க. அப்போது வந்து இடி ஏற்கனவே விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணையில் இருக்குது, ஐடியோட ஸ்க்ரூட்டினியில் தான் இருக்குது. எங்கே சென்றிருக்கும் அந்த பணங்கள்லாம்? அப்போ நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தணும். இல்லை ஒருவேளை அது பதுக்கி வைக்கிறாங்கன்னா அப்போ கருப்பு பணத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ கருப்பு பண ஒழிப்புன்றது பொய்த்து போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ இதை ஒரு நேரட்டிவ் செட் பண்ண இயலாத நிலையில் வந்து மீண்டும் வந்து எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டணும், பெரும் பணக்காரர்கள்ட்ட வந்து கொள்ளை பணம் வாங்கி விட்டார்கள்ன்ற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவதற்காக கொண்டு வராங்க. ஆனால் என்னென்னா அது திருப்பி வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆகுது, பூமராங் ஆகிடுது, திருப்பி வந்து அதே வந்து அவரையே கடிக்குது. அதுதான் அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. அன்று வந்து சஸ்பெண்ட் பண்ண அன்னைக்கு வந்து இதை குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, இது ஆர்டர் வாங்குறீங்க, இன்னைக்கு வந்து ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது ஏன் அதை நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பதில் இல்லை. மாறா வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் ராமர் கோயிலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து இது பண்ணிட்டு அப்புறம் ஊர்வலம்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தார், அது எடுபடவில்லை. அதனால புதிதான ஒரு யுக்தியாக வந்து இப்போ இதை களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த அம்பானி அதானி குறித்து ஒரு செய்தி, அதாவது ஏஎன்ஐ எப்படியான செய்திகளை வெளியிடுவார்கள்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு கட்டுரை இருந்திருக்கிறது. அந்த கட்டுரையோட ஒரு போர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சிஎன்எனோட ரிப்போர்ட்டை கோட் பண்ணி, அதாவது அம்பானி அதானி மோடி அமித்ஷா இந்த டியோ வந்து சூப்பர் பவர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஒன்று சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்பானி அதானி இவங்க 2 பேர் வந்து அது வந்து என்ன ஏதோ ஒரு ஆத்தருடைய ஒரு புக்கை கோட் பண்றாங்க, தி பில்லியனியர் ராஜ், எ புக் ஆஃப் இந்தியாஸ் வெல்தி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜேம்ஸ் கிராப்ட்ரிங்கிற ஒரு ஆத்தர் எழுதினது. எப்படி வந்து பிரிட்டனுக்கு 1820 சவுத் கொரியாவுக்கு 1960 to 1970 சைனாவுக்கு 2000 அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து இவங்களுடைய காம்போ வந்து பெஸ்ட் எக்கானமியை கொடுக்குது, 3rd லார்ஜஸ்ட் எக்கானமிக்கு அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஒரு சாராம்சத்தை பேசுது. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? இல்லை, என்ன ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இதைத்தான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஹம்தோ ஹமாராதோ அப்படின்னு 2 பேர் அவர்களுடைய 2 பேர், இவங்க 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. அதான் கேட்குறேன். தொடர்ந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினது கூட வந்து ராகுல் காந்தி தான் கேட்டார், எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து எல்லாத்தையுமே விற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அதானிக்கும் அம்பானிக்கும், அவர்கள் தான் பயன்பெற்றிருக்கார்கள்னு. அப்படி ஒருவேளை இந்த 2 பேர் இந்த 4 பேர் கூட்டணியில் இந்த குஜராத்திலிருந்து வந்த அரசியல் தலைவர்கள் 2 மோடி மற்றும் அமித்ஷா, குஜராத்திலிருந்து வந்த 2 பெரும் பணக்காரர்கள் இந்தியாவைச் சேர்ந்த அதானி அம்பானி, அவர்கள் அவ்வளவு சிறப்பாக நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்திருந்தா எதற்காக வந்து ஒரு வெறும் 21 பெரும் பணக்காரர்கள்ட்ட 70 கோடி பேர்கிட்ட இருக்க வேண்டிய சொத்து வெறும் 21 பெரும் பணக்காரர்கள்ட்ட இருக்கு. 70 கோடி மக்கள், இந்தியா ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய 50% மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய சொத்து வெறும் 21 பணக்காரர்கள்ட்ட இந்தியாவில் இருக்கிறது. ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது, ரொம்ப அற்புதமாகவே அவங்க சொல்றாங்க, 40%க்கான சொத்துக்கள் வெறும் 1% இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போது இதெல்லாம் தொடர்ந்து அந்த இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப பெரிதாகிட்டே போயிட்டுருக்கு. தாமஸ் பிக்கெட்டி வந்து ஒரு பெரிய ஆய்வறிக்கையை பண்ணியிருக்காரு அவர். அதில் வந்து 1922 2023 வரைக்கும் எப்படி வந்து இன்கம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வெல்த் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு ஒரு பெரிய ஆய்வறிக்கையை தாமஸ் பிக்கெட்டி பண்ணார். அதில் இந்தியாவில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு டிஸ்பேரிட்டி, அந்த பெரும் பணக்காரருக்கும் சாதாரண மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேதம்ன்றது இவ்வளோ பெரிய இடைவேளை இருந்ததே கிடையாது. வெறும் 40% இருக்கு. அதாவது 167 குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள்கிட்ட வந்து ஒரு வெல்த் டேக்ஸ்னு ஒன்று புதிதாக ஒன்று போட்டால் நம்ம இந்தியாவுடைய மொத்த வருவாயில் 0.5% கிடக்குமா. வெறும் 167 குடும்பம், 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 167 குடும்பங்கள் மீது வரி விதித்தாலே போதும் 0.5% நாட்டினுடைய மொத்த வருவாயிலே வந்து பெற முடியும்ன்றாங்க. இது மூலமாக பெரிய அளவிற்கு வந்து சுகாதாரம் மற்றும் கல்வியில் கட்டமைப்புகளை வந்து முதலீடே செய்ய முடியும்னு சொல்லி ஆய்விலே அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய பேதம் இருக்குங்க. இதை சரி செய்யணுன்றாங்க. இது அப்போ ஒரு பக்கம் வந்து பணம் வருது,
ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டுமே வந்து 167 பேர்கிட்ட போகுது. அப்ப அதை சரி செய்யணும்னு தானே இவங்க என்ன சொல்றாங்க, எல்லார்ட்டும் பரவலா போய் சேரணும், இதை சரி செய்யணும் தான் ராகுல் காந்தி பேசுறாரு. அப்படி இருக்கவர் தொடர்ந்து அந்த அதானி அம்பானி மாதிரி விமர்சனம் வைக்கும் பொழுது அவர்கிட்ட போய் நீங்க பணம் வாங்கிட்டு உங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப முதல்ல அதான் கொடுத்த அதானி அம்பானியை கைது செய்யுங்க. அதான கேள்வி. பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம், பிரதமர் ஏன் தொடர்ந்து பரப்புரையில் அம்பானி அதானி குறித்தே பேசுகிறார்? அதாவது ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் ராகுல் பேசாமல் மௌனம் காத்து விட்டார். அந்த மௌனத்துக்கு டெம்போல பணம் அனுப்பியிருக்கிறாங்க அம்பானியும் அதானியும் என்று சொல்கிறார். இதை எப்படி பார்க்கணும்? கார்த்திகேயன் அவருடைய பங்க சொல்றாரு. மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட வந்தாங்க. ஆனா அவங்க வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரை போல அவர் வந்து எங்க சார் திமுக பத்தி பேசினாரு? இல்ல இல்ல திமுகன்ற வார்த்தையாவது எங்காவது பேசினா? இல்ல இல்ல நான் என் கருத்து சொல்றேன். அதிமுகன்ற வார்த்தையை நான் பேசலீங்க, பாஜகன்ற வார்த்தையை நான் சொல்லலைங்க. மோடி மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். திமுகவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? திமுக அதிமுகவுக்கு பத்தி கூட பேசலையே. ஏதாவது கொஞ்சம் வந்து பொருள்பட பேசுங்க. நீங்க ஏதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா பதிவு பண்ணலாம். இல்ல கட்சி இதெல்லாம் சொல்லக்கூடாது திரு செல்வம் அவர்களே. நீங்க வந்து விஷயத்துல வந்து மாற்று கருத்து இருந்தா பேசலாம். செல்வம், அதாவது இந்த கட்சி பேச அந்த கட்சி பத்திரிகையாளர்களை வந்து அவர் வந்து திமுக குறித்து பேசவே இல்லை. ஆனா நீங்க திமுக இதுல திமுகவுக்கு ரோலே இல்ல, இதுல திமுக ஸ்போக்ஸ்பர்சன்ல நீங்க பேசுறதுக்கான ஏதாவது அடிப்படையாவது காரணம் அதாவது பொருந்துதா சார்? சகோதரி, ஒண்ணே திமுகவுக்கு ரோலே இல்லைன்னு நீங்க சொல்லிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததிலே திமுகவிற்கு தான் மிகப்பெரிய பங்கு உண்டு. அதுல திமுக இந்தியா கூட்டணி என்று பேசுகிற பொழுது அல்லது ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கிடுங்க. அப்படி அது நம்ம பேசும்போது திமுக அந்த கூட்டணியை கட்டமைப்பது, ஒட்டு கூட்டணியை கட்டமைத்ததிலே திமுகவிற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால திமுகவுக்கு ரோல் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அது விட்டுருங்க. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா திரு அம்பானியும் அதானியும் வந்து தமிழ்நாட்டிலேயோ மற்ற இடங்களிலோ மற்ற காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலோ முதலீடு செய்கிற பொழுது அவங்களை வந்து நம்ம வந்து வேறுபாடா அந்தந்த மாநிலங்கள் பேசல. பிஜேபி அல்லாத மாநிலங்களில் அவர்கள் முதலீடு செய்கிற பொழுது அவர்களை பெரிய முதலீட்டாளர்களாக கொண்டாடி இருக்கிறார்கள். அதனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா அதானி அம்பானி அம்பானி அம்பானின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை பேசியவர்கள் இன்றைக்கு ஒரு பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர், அதிகாரத்தினுடைய உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற பிரதமர் ஒரு தகவலை சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற இல்ல அந்த தகவலுடைய உண்மை தன்மை தானே சார் கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து ராகுல் காந்தி பேசுறாரு, அவர் பேசவே இல்ல அம்பானி அதானி பத்தின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு? இல்ல பேசலன்னு மட்டும் சொல்லல, அவங்க அம்பானி அதானி இடத்துல இருந்து டெம்போ டிராவலர்ல பணம் வந்திருக்குன்னு சொல்றாரு. நீங்க பிக்சர் போட்டு கொடுக்கறத பார்த்தா அததான் வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கேக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இடி ஐடின்னு வச்சிருக்கீங்களே, சிபிஐன்னு எல்லாத்தையும் அனுப்பி விட வேண்டியதானேன்னு கேக்குறாரு ராகுல். இல்ல இடியும் ஐடியும் வந்து நீங்க எதுக்கு பாரதிய அதாவது மத்திய அரசாங்கத்தோட சேர்க்கீங்க. அதாவது இடியும் ஐடியும் தனித்தனி, அது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க ஸ்டேட்டுச்சரி பாடி, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க அதையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அவரே சொல்றாரு, நீங்க பணம் எனக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அனுப்புங்க, வந்து அனுப்பி என்னை வந்து கைது பண்ணுங்கன்னு கேக்குறாரு அவரு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் பரப்புரையில பேசுறோம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு அமைய போகிற 18வது நாடாளுமன்றத்தில் மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்களே மிகப்பெரிய, அதாவது இதுவரை ஒரு தனி கட்சி பெறாத மெஜாரிட்டியை, அதாவது பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி. சரி சார், அவ்வளவு பெறுவார் அப்படின்ற உங்களுக்கு பாஜக பெறும்ன்ற நம்பிக்கை இருக்கும்போது எதுக்கு சார் வேலை வாய்ப்பு சார்ந்து அல்லது நாங்க என்ன செய்திருக்கோங்கிறத சார்ந்து பேசுவது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்? இப்ப அம்பானியும் அதானிக்கும் எலக்டோரல் ரோல், அதாவது தேர்தல் அரசியல் அவங்களுக்கு ரோல் என்ன சார்? அவங்க என்னவா இருந்தா மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத தானே இவர் பேசணும். யாரா இருந்தாலும் எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் அதை தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் கூட கேட்டீங்கன்னா சகோதரி, காங்கிரஸ் மேனிபெஸ்டோன்னு சொன்னாங்க, நண்பர் கார்த்திகேயன் சொன்னாங்க. காங்கிரஸ் மேனிபெஸ்டோன்னு கூட அதுல மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்றாங்க. ஏறக்குறைய இந்தியாவில் ஒரு 60 கோடி
பெண்கள் இருக்காங்கன்னா 60 கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுக்கிறது சாத்தியமாகிறது நண்பர் கார்த்திகேயனுடைய இல்ல அவர் கார்த்திகேயன் வந்து சாத்தியம்னு சொல்லல, அந்த மேனிஃபெஸ்டோ அவர் சாத்தியமா சாத்தியம் இல்லன்னு கார்த்திகேயன் பதில் சொல்ல வேண்டியது இல்ல சார். அவர் ஏன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்? இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் தேர்தல், அந்த காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை தயாரித்த, இதை நடைமுறைப்படுத்த முடியும்னு சொன்ன ஏற்கனவே அனுபவம் மிக்க முன்னாள் மத்திய நிதி அமைச்சராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் வந்து இதற்கு பதில் சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது சாத்தியப்படுத்த ராகுல் காந்தி தான் சொல்றாரு, 22 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட இருக்கிற பணத்துல எத்தனை மன்ரேகா திட்டங்களை கொண்டு வர முடியும், பெண்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாரு. ஒரு தொலைக்காட்சி மூத்த ஊடகவியலாளருக்கும் மூத்த பத்திரிகையாளருக்கும் இருக்கிற நட்பு இருக்கு பாருங்க. அதாவது பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சகோதர நட்பு இருக்கு பாருங்க. அதுல நீங்க வந்து ரொம்ப கார்த்திகேயன் சாரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதுக்குள்ள வரல. நான் கார்த்திகேயன் சார் பண்ண வேண்டியது என்னோட வேலை. நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் டைவர்ஷன் பண்ணணும்? என்ன கொஞ்சம் நீங்க அனுமதிக்கவே மாட்டீங்களா? நான் அதாவது ஒரு 22 குடும்பத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 138 கோடி மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய சொத்துக்கள் 22 குடும்பத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒரு 30-40 6 கோடி மக்களிடம் இருக்க வேண்டிய சொத்துக்கள் ஒரு 30-40 குடும்பத்துல இருக்கிறது. 30-40 குடும்பத்தில இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் முறைப்படுத்தினா தமிழ்நாட்டுல கடன் இல்லாத ஒரு ஆட்சி நடத்த முடியும்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? அதனால நீங்க சார் விவாதத்துக்கு உட்படுத்துறோம். அத வந்து பதிவு பண்றதுக்காக தான் சொல்றேன். நான் இப்படி ஒரு 30 குடும்பங்கள்ல வந்து இருக்கிற சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தால் இந்தியா தமிழ்நாட்டுல கடனே இல்லாத ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, அதாவது தமிழ்நாட்டுல கடனே இல்லாத பட்ஜெட் போட முடியும், இந்தியாவிலேயும் அப்ப கடனே இல்லாத பட்ஜெட்டை போட முடியும். இப்ப இந்தியா, அதாவது இந்தியாவுடைய பிரதமர் இவருக்கு டெம்போல காசு கொடுத்தாங்க அப்படின்னு கடத்தி கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறது, அவர்கிட்ட தான் சார் கவர்னன்ஸ் இருக்கு. அவர் தான் கவர்மெண்ட்டையே ரூல் பண்றாரு. அவருக்கு வந்து இவங்க வந்து ஏதோ கீழே இருக்கிற ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றதுக்கும் பிரதமரே அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இல்ல அப்படின்னா இல்ல சகோதரி, மக்கள்கிட்ட எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கடந்த 10 ஆண்டு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி, அதில் குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக, இந்தியா உலக அரங்கில் மதிக்க தகுந்த நாடாக வந்திருக்கு. நான் என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆர்டிகல் 370 இந்தியாவை அதுக்கு முன்னாடி மதிக்கவே இல்லையா உலக நாடுகள்? இந்திய பிரதமர்கள் உலக நாடுகளுக்கு போகலையா? இல்ல உலக நாட்டு அதிபர்களோ பிரதமர்களோ இந்தியாவுக்கு வரலையா? அதெல்லாம் நார்மல் புரோட்டோகால் இல்ல சகோதரி. நீங்க அதுல உலக நாடுகள்ல வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருந்த நிலையில் இப்ப ஆர்டிகல் 370 யாருமே தொட்டு பார்க்கல. நீங்க சொல்ற அந்த ஆர்டிகல் 370க்கு முன்னாடி நம்ம அம்பானி அதானி பத்தி பேசணும் இல்லையா? இன்றைக்கு இலங்கையில அதானிக்கான அது இன்னும் இப்போ தொடங்கி இருக்குமா? இப்போ ஒரு 4-5 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 4 நாள் பொறுங்களேன். இந்த கேம்பெயின் இருக்குல்ல, இப்போ 3 பேஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 கட்ட தேர்தல் இருக்கு. இன்னும் 4 கட்ட தேர்தல்ல நிறைய வர வேண்டிய கேள்வி. அதாவது இலங்கையில இன்றைக்கு அதானியுடனான ஒப்பந்தம் முடிவாகி இருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் அங்கு சென்றிருந்த போது இந்த இதை வந்து அதானிக்கு கொடுங்கன்னு கேட்டு அது அப்பயே சர்ச்சைக்குள்ளானது. ஏன் பிரதமர் போய் வந்து அதானிக்காக கேட்கிறார்னு. இப்போது வந்து பிரதமரே இப்படி பேசுறதுங்கிறது தான் எல்லாரும் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒன்றா இருக்கு. ஒன்னே நீங்க சகோதரியே மறந்துடுறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் இலங்கையில் முதலீடு செய்திருப்பதாக சொல்கிற செய்தியும் நீங்க அதை சேர்த்தே சொல்லுங்களேன். பிரதமர் போய் இது வரைக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணல சார். இல்ல, நீங்க போற போக்குல சொல்லாதீங்க. பிரதமர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பரப்புகிற செய்தியை தவிர பிரதமர் எந்த ஆதென்டிகேட்டடா எந்த இடத்துல பிரதமர் வந்து இலங்கை அரசாங்கத்திற்கு இலங்கையில அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் அறிவிச்சது சார். அது வந்து எதிர்கட்சிகள் சொல்லி கொடுத்ததா? நீங்க சகோதரி ஒண்ணு கேளுங்களேன். இலங்கை அமைச்சர் சொன்னதெல்லாம், ராஜபக்சே சொன்னதெல்லாம் சரின்னு சொன்னா,
ராஜபக்சே சொன்னது எல்லாம் சரி, பசில் ராஜபக்சே சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லி விவாதம் பண்ணா விவாதம் வேறு திசையில ரொம்ப கொந்தளிப்பான நிலைக்கு போயிடும். அதுக்கு நான் வரல. இப்ப என்ன விஷயம்னா, ராகுல் காந்தி கேக்குறாரு, பயந்துட்டீங்களா, பதட்டப்படுறீங்களா, உங்க சொந்த அனுபவமா டெம்போல காசு வாங்குறதுன்னு கேக்குறாரு. ஒரே ஒரு விஷயம், 2 எம்பிக்களை வைத்து தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மிக பிரமாண்டமான வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக கூட காங்கிரஸ் கட்சியால வர முடியல. இந்திய ஜனநாயகத்துல இது ஒரு மிகப்பெரிய காங்கிரசுக்கு அல்லது எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக மீண்டும் பேசுறாரு. தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட எல்லா செய்திகளையும் மறுபடியும் சொல்லணும். அவர் மறுபடி நீங்க சொல்றீங்க, அவரும் வந்து மறுக்கா சொல்றாரு, நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன், 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன்னு சொல்றாரு சார். இன்னைக்கு மாலை பேசி இருக்கிறார். நீங்க மறுக்கா சொன்னாலும் சரி, குறுக்கா சொன்னாலும் சரி, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா கூட எதிர்கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய மரியாதைக்குரிய திமுக தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா 75 ரூபாய் 65 ரூபாய் சார். இனிமேலுக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதி எங்க பேசி போகுது. திமுகவை தவிர்த்து விட்டு இந்தியா கூட்டணியே பேசாதீங்க, காங்கிரஸ் பேசாதீங்க, காங்கிரஸை தாங்கி பிடிப்பது திமுக. ஆமா சார், அவங்க தான் அதை ஒத்துக்கறாங்களே, நாங்க தான் இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணோம், எங்க தலைவர் தான். அவங்க ஒண்ணு இது பண்ணலையே, அவங்க இது அத வந்து அவங்க மற்ற அலையன்ஸ்ல இருக்கிறவங்க சொல்றாங்களோ இல்லையோ, கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது திமுக. அதுல இப்ப பிரச்சனை அது இல்ல, இங்க தான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க மேனிஃபெஸ்டோவை இனி பேசி என்ன ஆகும்? சகோதரி நீங்க அம்பானி அதானியை பத்தி பேசுவோம் சார். இல்ல நீங்க ரேவந்த் ரெட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு போடணும்னு சொன்னதும் இந்த தேர்தல்ல வந்து அது இந்தியா தெலுங்கானாவும் இந்தியாவுடைய நேரடி கேள்விக்கு தான் பதில் வராது. அம்பானி அதானி குறித்து ஏன் பிரதமர் பேசுறாரு? கார்த்திகேயன் சார் ஒரு விஷயத்தை சொன்னாரு, ஒருவேளை கார்ப்பரேட்டுகள் இந்தியா கூட்டணி பக்கம் மாறிட்டாங்களோ, காங்கிரஸ் பக்கம் மாறிட்டாங்களோ, அதுல இருந்து பேசுகிறாரா பிரதமர்னு ஒரு கேள்வியை எழுப்பினாரு. நான் இப்படி பேசலாமா? கார்ப்பரேட்டுகளை வரவேற்பதற்கு இந்தியா கூட்டணி தயாராகிவிட்டது என்று நண்பர் கார்த்திகேயன் சொல்றாருன்னு சொல்லி நான் சொல்லலாமா? இந்தியா கூட்டணி கார்ப்பரேட்டுகளை வரவேற்க தயாராக இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு கார்பெட் போட்டு வரவேற்க ராகுல் காந்தி அப்படி சொல்லலையே. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வேவ் ஆஃப் பண்ண நிதியில நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. இளைஞர்களுக்கு இதை செய்வேன், கல்வியில இதை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு எந்த நிலையிலும் ஒப்பிட்டு பேசக்கூடிய இடத்துல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இல்ல. ஏன்னு கேளுங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் வந்து போற இடமெல்லாம் பிரதமர் மோடி இளவரசர்னு வேற சொல்றாரு. ஷிஷாடேன்னு தெலுங்கு ஹிந்தில சொல்றாரு, மன்னிக்கணும், இளவரசர்ங்கிறாரு. இல்ல பட்டத்து இளவரசராக அவருக்கு முடிசூட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் சொல்றதுல என்ன தவறு இருக்குங்க? நீங்க எல்லாம் வந்து மோடிக்கும் ராகுலும் ஈக்குவல் இல்ல, கம்பேர் பண்ணவே முடியாதுன்றீங்க. ஆனால் பிரதமர் ராகுல் காந்தியை பட்டு மட்டும் தான் விமர்சிக்கிறார். சகோதரி ஒண்ணே கேளுங்க, அங்க இருக்கிற தலைவர்கள்ல இல்ல கேளுங்கள இருக்கிற தலைவர்கள்ல ராகுல் காந்தி கொஞ்சம் வெளிச்சமா தெரிகிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல வெஸ்ட் பெங்கால்ல மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டுகளும் ஒன்னா இல்ல, மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒன்னா இல்ல. அதே போல பக்கத்துல இருக்கிற கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னா இல்ல. அதே போலவே பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கு பிரச்சனை, டெல்லியில காங்கிரஸ் அதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறாரு பிரதமர். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க தான் இங்க பேசிட்டு இருக்கிறோம். பிரதமர் ராகுல் காந்தியை பத்தி மட்டும் தான் பேசுகிறார். இதை பேசுனா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, பிரதமர் இடத்துல பேசுவதற்கு வேறு செய்திகளே இல்லை, அதனால வந்து இதையே பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க சொல்லுவீங்க. எங்களை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சி 425 லட்சியம் 400 நிச்சயம் என்கிற அளவில் பிரதமர் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரதமர் காங்கிரஸ் ஆட்சி கடந்த 2 வார பரப்புரையில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொல்லிதான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறார்.
சகோதரி, நான் ஒண்ணு கேளுங்க. எதிரியை வந்து முழுமையா முழுவதுமாக எதிரியை நாங்கள் அகற்ற வேண்டியது ஒரு யுத்த காலத்துல அதுதான் முக்கியம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எங்களுடைய முகம் 2014 நீங்க எல்லாம் எதிரிய காங்கிரஸ் முக்த் பாரத்னு நீங்களும் அகற்றுறீங்க. 2024 காங்கிரஸ் தான் பேச வேண்டியதா இருக்குது சார். இல்ல, கிட்டத்தட்ட அது நடந்துருச்சுல. பேசலாம் இல்ல 50 எம்பி கடைசி வரைக்கும் அம்பானி அதானி பத்தி நீங்க பேசவே இல்ல சார். ஒரு வார்த்தை கூட பேசாத அவரை திமுக குறித்து பேச சொன்னீங்க. நீங்க கடைசி வரைக்கும் நீங்க அம்பானி அதானிங்கிற பேரோட இன்னும் பேச மாட்டாரு. என்ன காரணம்னு தெரியல. இல்ல அதுதான் இந்திய நாட்டு பிரதமர் கூட அதானி அம்பானி குறித்து பேசி விட்டாரு. ஆனா தூத்துக்குடி செல்வம் பேச மாட்டாரு. இல்ல அதானி அம்பானி தான் இப்போ உங்ககிட்ட இந்தியா கூட்டணி அவர்களை வரவேற்க காத்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்கிற அந்த திசையில போறதுனால நாங்க இதுக்கு யார் யாருக்கு பணம் கொடுத்தது சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தேர்தல் பரப்புரையில் அம்பானி அதானி இடம் பிடிப்பது ஏன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன், அம்பானி அதானி குறித்து பிரதமர் மோடியுடைய கருத்து, அதற்கு ராகுல் சொன்ன பதில் விமர்சனம், இதை எப்படி பார்க்கிறது திமுக? இன்னைக்குமா மே 9, ஏறத்தாழ இதே மே 9 1945 தான் உலக சர்வாதிகாரி ஹிட்லர், அவருடைய படைகள், நாஜி படைகள் சரணடைந்த நாள் இந்த நாள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவருடைய ஹிட்லர் ஃபைனல் வேர்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தற்செயலாக படிக்கிற போது, அவருடைய அந்த கடைசி நேரத்தில் ஹிட்லர் தன்னுடைய ப்ரௌன் என்கிற தன் காதலியை திருமணம் செய்ய போகிற போது தன்னுடைய பாலிய கால நண்பர்களை கைவிட்டு விடுகிறார். சர்வாதிகாரிகள் எப்பொழுது தோல்வியை சந்திக்க நேரிடுகிறதோ அப்பொழுது தன்னுடைய நண்பர்களை கலட்டி விடுகிறார்கள் என்பது ஒரு வரலாற்று. இதை எப்படி நண்பர்களை கலட்டி விடுறதா பார்க்கணும். அதான் அம்பானி அதானி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சர்வாதிகாரியாக பார்க்கப்படக்கூடிய அல்லது ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர்கள் அம்பானி அதானியை காட்டி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வண்டி லாரி நிறைய பணம் வருகிறது என்றால் அது திருட்டு பணம். அப்படியானால் தன்னுடைய நண்பர்களையே திருடர்கள் என்று அவர் சொல்லுகிறாரா? ஒரு கேள்வி. ரைட்,
அப்படியானால் அவர்கள் செய்வது களவாணித்தனம் என்று சொன்னால் நீங்கள் கூட்டு களவாணி இல்லையா? அவர்கள் அவ்வளவு பணம் திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு டெம்போவில் வந்து பணத்தை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு கள்ளப்பணம் அல்லது கருப்பு பணத்தை திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? சாமானியமானவன் ஒரு 50 லட்சமோ 20 லட்சமோ 10 லட்சமோ வைத்திருந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் இடி, உங்களுடைய ஐடி அல்லது உங்களுடைய சிபிஐ போய் வாசலில் நிற்கிறது. ஒரு நாட்டினுடைய அவர் தூத்துக்குடி செல்வமும் குறிப்பிட்டார், பிரதமரும் அதோடைய தொனியில் தானே சொல்றாரு. இடி ஐடி எல்லாம் அவங்களுடைய இதுவா இருந்தா அம்பானி அதானியை நேரடியாக அவங்களே இது பண்ணுவாங்க இல்லையா? எப்பவுமேமா இடி ஐடிக்கு யாரும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இடி வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு, எங்களுக்கு எந்த பேப்பரும் தரணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு தகவல் வந்தால் போதும் நாங்கள் ரைட் அடிக்க முடியும். இவ்வளோ பெரிய மாமன்னன் மகாராஜன் ஐயா மோடி சொல்றாரு கருப்பு பணம் போகுதுன்னு, ஈடி போய் பார்க்க கூடாதா? அப்போ மோடியை ஈடி நம்பலையான்னு கேட்குறேன் நான். மோடி இப்படிலாம் பேசுவார், நம்ம நம்பக்கூடாது, அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு ஈடி இருக்குதா? அப்படி இருந்தால் அது மோடிக்கு அவமானம் இல்லையா? தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டே தன்னை நம்ப மாட்டேங்குது. இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நான் காங்கிரஸ் தலைவருக்கு வந்து வண்டியில் போய் பணம் கொண்டு கொடுக்குறார்கள். உண்மையாகவே இருக்கட்டும், ஈடி தனியாக தான் நான் நம்புகிறேன், ஐடி தனியாக தான் நம்புகிறேன். உங்களுக்கு தகவலை ஒரு இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காபந்து பிரதமர் சொல்லுகிறார், எப்பா வண்டி பணம் போயிருக்கு அப்படின்னு, நீங்கள் பிடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ ஈடி என்ன பண்ணுது? ஈடி ஏன் போக மாட்டேங்குது? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? அப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் சொன்னது இன்னைக்கு சரியாக அந்த கான்ட்ராக்ட் கையெழுத்தாகி இருக்கிற நாள் ஸ்ரீலங்காவுக்கு. இதே நீங்கள் சொன்ன அதே அவர் பெர்னாண்டஸ் வந்து எம்பி அங்கே உள்ள நம்ம ஸ்ரீலங்காவுடைய எம்பி சொன்னார், எங்களை வந்து இருக்க விடாமல் பிரதமர் நரேந்திர மோடி எங்களை டார்ச்சர் பண்ணார், அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நடந்திருக்க. அப்போ அம்பானி அதானிக்கு பணத்தை வர வைக்கிறது நீங்கள் அப்படிங்கிறது உலகம் பூரா தெரியும் போது, இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பத்திரிகைகள் எழுதியது மோதானி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட ஆங்கில பத்திரிகைகள் எழுதியது. அவ்வளவு தூரம் நீங்களும் அதானியும் போன இடங்களில் எல்லாம் நீங்கள் போகிறீர்கள். அதாவது இந்த மாதிரி இந்தியாவுடைய இன்வெஸ்டர்ஸை உலக நாடுகளில் ஈர்க்க வைக்கிறதோ இல்லை உலக நாடுகளில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸை இங்கே ஈர்க்க வைக்கிறதோ அப்படிங்கிறது வந்து இது ஒரு பிஸ்னஸ் புரோட்டோகாலில் இருக்கிற ஒன்று தானே. எப்படி நம்ம நேரடியாக பிரதமரே அதற்கு சிபாரிசு செய்கிறார், பத்திரிகை செய்திகளின் அடிப்படையிலிருந்து தானே அந்த கேள்வி எழுது சிபாரிசு செய்கிறார்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, நான் சொல்றது என்ன, நம்ம வரிசையா அதாவது இவரு சுவிட்சர்லாந்து போனால் அங்கே ஒரு டீல் ஆகுது, ஜெர்மனி போனால் அங்கே ஒரு டீல் ஆகுது, சைனா போனால் அங்கே ஒரு டீல் ஆகுது. இந்த டீல் எல்லாமே 2 பேர்கிட்ட மட்டும் நடக்குதா? அம்பானியும் அதானியும். ஏன் இந்த நாட்டில் வந்து வேற பணக்காரர்களே இல்லையா? வேற இன்வெஸ்டர்ஸே இல்லையா? நீங்கள் இத்தனாயிரம் கோடி, ஏறத்தாழ 13 லட்சம் கோடி அளவிற்கு வெளிநாடுகளில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அம்பானி அதானி மட்டும்தானா? உங்கள் கூட அவங்க எப்படி வராங்க? நீங்கள் முந்தின நாள் போகிறீங்க, அடுத்த நாள் வந்து அங்கே டீல் முடியுதுன்னா அப்போ நீங்கள் ஏற்கனவே பேசி வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தானே அர்த்தம். அவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து நீங்கள் வளர்த்த கிடாக்கள் உங்கள் மார்பில் முட்டக்கூடிய இடத்திற்கு வருகிறது என்றால் உங்கள் தோல்வியை அவர்கள் அனுமானித்து விட்டார்கள். இனிமேல் மோடியை நம்பி பயனில்லை. நீங்கள் சொல்லுகிற வாதம் உண்மை என்றால், மோடி சொல்லுகிற வாதம் உண்மை என்று சொன்னால் அம்பானியும் அதானியும் முடிவு செய்து விட்டார்கள், இனிமேல் மோடி செல்லா காசு தூக்கி குப்பையில் போடு என்று போட்டுவிட்டு இனிமேல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் தான் நமக்கு. சரி, நீங்க ஒரு பாதிக்க சொல்றீங்க, அதற்கான ஆப்போசிட் வெர்ஷன் என்ன? அவங்க காங்கிரஸை நம்புகிறார்கள் என்றால் காங்கிரஸ் இவ்வளவு நாள் பேசிய கார்ப்பரேட் எதிர்ப்பு, அம்பானி அதானி எதிர்ப்பும் அதில் கேள்விக்குள்ள உள்ளடங்கியது தானே. சகோதரி, ஒண்ணு என்னன்னா, அம்பானியும் அதானியும் மோசமான தொழிலதிபர்களாக இருக்கிற இடங்களும் இருக்கிறது. அவர்களுக்கு கொடுத்த வேலை செவ்வனே செய்கிற இண்டஸ்ட்ரியல் நேர்மையான இண்டஸ்ட்ரியும் இருக்கு. அவர்களுக்கு தெரிகிறது யாருக்கிட்ட நம்ம ஒழுங்காக இருக்கணும், யாருக்கிட்ட வாலாட்டணும். அதனால தான் அவங்க பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க, கார்பரேட்ஸாக இருக்கிறாங்க. ஆக நான் சொல்கிறது என்னென்னா, அம்பானி அதானியும் தொழில் செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லைம்மா. அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதரவாக ஒரு அரசு இயங்கக்கூடாது, ஒரு அரசின் அச்சாணியின் உச்சத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நடந்து கொள்ளக்கூடாது. அதானே ஒழிய அம்பானி இந்தியர் தானே சொல்றாரு. அண்ணன் கான்ஸ்டன்டைன் சொல்றது வந்து எனக்கு நான் முழுமையா என்ன சொல்றேன்னா, திமுகவினுடைய ஆட்சியில நடக்கிற அவலங்களை விட இந்த நாட்டுல வேற எந்த அவலமும் கிடையாது. அவர் பேசிரட்டும், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதாவது அம்பானி அதானியினுடைய வளர்ச்சியையோ அல்லது அவங்க ஒரு தொழிலதிபர் அவங்க தொழில் இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு யாராவது பேசியிருக்கோமா? நம்ம
இல்லையே. அம்பானி அதானிக்காக சட்டத்தை வளைக்காதீர்கள். அம்பானி அதானி 2 பேரை வளர்ப்பதற்காக ஏனைய தொழிலதிபர்களை கொல்லாதீர்கள். இதுல என்ன தவறு? நம்ம கேட்கிறது ஈக்விட்டி. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சம வாய்ப்பு கொடுங்கள் என்று நாம் கேட்கிறோம். யாரையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் இருவரை மட்டும்தான் வளர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், நம்ம உள்ளபடியே சொல்லுகிறேன், இவர் பிரதமராக இருந்த காலத்தை விட இப்பொழுது இவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் இருக்கிறது பார்த்தீர்களா? பிரச்சாரத்திலே இவர் அதிகமாக பேசிய வார்த்தைகள் சுடுகாடு, எருமை, தாலி எரிப்பு, கால்நடை, மசூதி, வந்தேரி, இது போன்ற வார்த்தைகளைத்தான் இந்த நாட்டினுடைய ஒரு பிரதம அமைச்சர் உச்சரிப்பார் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு கேவலமான ஒரு பிரதமர் இந்த நாடு 10 ஆண்டு காலம் வைத்திருக்கிறது என்பது அசிங்கம் இல்லையா? தேர்தல் பரப்புரையில பேசுறது அவருடைய போர்ட்போலியோவாவே நம்ம பார்க்க முடியுமா? அப்படித்தானே. காபந்து பிரதமர் தான், நான் முன்னாள் பிரதமர்னு சொன்னா ஒரு சண்டைக்கு வராங்களே. நம்ம ஒத்துக்கொண்டது வெப்மினிஸ்டர் பார்லிமெண்டரி சிஸ்டம். ஆக்சுவலாக அதில் என்ன இருந்திருக்கணும்னா, ஈக்குவாலிட்டி இருக்கணும். அப்படின்னா என்றைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இங்கே பிரதமரே இருக்கக்கூடாது. ஜனாதிபதி கையிலையும் தேர்தல் ஆணையம் கையிலே இருக்கணும். இன்னைக்கு ராகுல் எந்த வண்டியில் போகிறாரோ அதே மாதிரியான ஒரு வண்டியில் பிரதமர் மோடியும் போயிருக்கணும். ஆனால் அவர் பிரதமர் என்கிற படைப்பட்டாளத்தோடு போகிறார், அது தவறு. ஆனால் அந்த இடத்தில் அவர் அவ்வளவு தூரம் போகும்போது கூட தான் ஒரு பிரதமர் என்கிற ஒரு நினைப்பு இல்லாமல், அந்த இந்திய 140 கோடி இந்தியர்களுக்கான ஒரு தலைவன் என்கிற அந்த அந்தஸ்தில் இருந்து நமது வார்த்தைகள் வர வேண்டும் என்பதை கூட அவர் மறந்துவிட்டு இப்படியெல்லாம் பேசுவது என்பது அவருடைய தோல்வி முகம் இல்லையா? பேசுவோம். ரமேஷ், 10 ஆண்டுகள் பிரதமர் ஒரு 22 பேருக்காகத்தான் உழைத்தார். அந்த 22 பேருக்காக அவர் உழைத்தது அவர்களிடமிருந்து மீட்டு அந்த செல்வங்களை லட்சாதிபதிகளாக இருக்கிறவர்களை நாங்கள் கோடீஸ்வரர்களாக மாற்றுவோம்ங்கிறாரு ராகுல் காந்தி. அவர் குறிப்பிடுவது அம்பானி உள்ளிட்ட அதானி உள்ளிட்ட அந்த தொழிலதிபர்களை தான் அவர் குறிப்பிடுறார். அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது இதே போல் ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு 70க்கு முன்னாடி போனீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட்டு, அன்னைக்கு இங்கே இருந்த திராவிட இயக்கங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது டாடா பிர்லா கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்னைக்கு முதலாளி தத்துவத்தை, முதலாளிகளை காக்கக்கூடிய கட்சி, அப்படி தான் அவங்களுடைய பார்வை. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளும் பயங்கரமாக போராட்டிருக்காங்க. ஏனென்றால் இங்கே விவசாயிகளை நசுக்கிறீங்க, தொழிலாளிகளை நசுக்கிறீங்க, பாமரர்களை வஞ்சிக்கிறீங்க, இப்படி செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்னும் ஒரு 70 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. 80 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது அம்பானி கட்சின்னு சொன்னாங்க. யார்? இதே காங்கிரஸ் கட்சி. ஆகவே ஒரு தேசிய கட்சி ஆளுகின்ற பொழுது, ஒரு வர்த்தகத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்களை முன்னேற்றம் நினைக்கின்ற பொழுது அந்த கட்சியை டாடா பிர்லா கட்சின்னு சொல்லுவாங்க, அம்பானி கட்சின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அதே சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மோடியினுடைய ஆதரவாளர்கள் அதானி அம்பானின்னு சொல்கிறாங்க. இன்னும் அண்ணன் கூட சொன்னார், அவர் நண்பர்கள் என்று சொன்னார். எப்படி அதை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ காங்கிரஸ் கட்சியில் நேரு காலம் இருந்த வரைக்கும், அண்ணன் இந்திரா காந்தி இருந்த வரைக்கும், அப்போ டாடா பிர்லா நண்பர்களா? இவங்க அரசியல்வாதிகள், அவர்கள் வர்த்தகர்கள். இது ஒரு தனிப்பிரிவு, அது ஒரு தனிப்பிரிவு. இன்றைக்கு சயின்டிஃபிக்கா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அதுதான் கேள்வி. நீங்களே சொல்றீங்க அது தனிப்பிரிவு, இது தனிப்பிரிவு. ஆனா தேர்தல் பரப்புரையில பிரதமர் பேசுகிறாரே, அவர்களை தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லா உரையிலையும் என்ன சொல்றாரு, அவர் அதானிக்கு அம்பானிக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த 2 முதலாளிகளுக்காக அவங்க கட்சி நடத்துறாங்க. இப்ப பாரத் ஜோடோ யாத்திரையில ஸ்டார்ட் பண்ணதுலேன்னு சொன்னாரு. இந்த தார் ரோடு அப்ப எதிர்க்கட்சிகள் பேசினதை அவர் என்ன சொல்லணும், நான் எல்லாருக்குமாக உழைத்தேன் அப்படின்னு சொல்லும்போது பிரதமர் அவருக்கான ஒரு வெர்ஷன் இருக்கலாம், நம்ம வெர்ஷனே சொல்லலையே. ஆனா அவர் மீதான குற்றச்சாட்டை திரும்ப ராகுல் காந்தி மீது அவர் அப்படியே, அவர் 5 ஆண்டு காலம் எதுவுமே பேசல. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சாதாரணமாக பேசக்கூடியது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒரே இரவில் நீங்கள் மாறி இருக்கீங்களா, என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது, நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர் பேசுகின்ற பொழுது அது வரல. மோடி ஒரே ஒரு முறை தான் கேட்டிருக்காரு. அதுக்குள்ளே திருப்பி நம்ம அவர் மேலே அது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இன்னொன்று சொல்கிறோம், எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை. தேர்தல் என்பது இன்னும் சொல்லப்போனால் நியாயமான தேர்தலாக நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கை. ஆகவே இது ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கையில் நாங்கள் உடன்படலை. நேர்மையாக நடக்கணும். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு ஒரு தேர்தல் பரப்புரையிலே ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார். அதாவது காபந்து பிரதமர் அவர் என்ன பேசுறார் அப்படிங்கிறது தொடர்ந்து என்ன கேள்வி எழுகிறதுனா,
பணக்காரர்கள் குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்னா இப்ப தொடர்ந்து ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் அவங்க 2 பேரை பத்தி பேசுறார். அப்ப அவர் பேசவே இல்லைன்னு மறுக்கிறார். அந்த முதல் புள்ளியிலிருந்து தான் இந்த பிரச்சனை. ராகுல் காந்தி பேசவே இல்லை, மௌனமா இருக்கிறார்னு சொல்றாரு. ஆனா தொடர்ந்து ராகுல் காந்தி பேசுறார். பேசுவது வெறும் அவர்களை பற்றி மட்டும் பேசல, அந்த வெல்த்தை என்னென்னலாம் பண்ணலாம்னு வேற பட்டியலிடுறார் ஒவ்வொரு நாளும். அப்படி இருக்கும்போது பேசவே இல்லை, அவ்வளோ எவிடன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கையில பேசலன்னு சொல்றது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? பாரத் ஜோடோ அந்த யாத்திரையில் பேசிய அதிக பேச்சு சற்று குறைஞ்சிருக்கு. அதனால அவர் மோடி பிரதமரை கேட்கிறார், தொடர்ந்து என் மீது ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்றீங்க. 2ஆம் தேதி 4ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதின்னு டெய்லி வந்து எந்த இல்ல நான் சொல்றேன், 2 பக்கமும் இது குறிங்க, 2 பேருக்கும் நேரம் தரேன். இங்க பாருங்க, இது குற்றச்சாட்டா பார்க்க முடியல. இன்னொன்னு இல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன, நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதே காலத்துல ஒரே ஒரு இங்க வைக்கிறேன். இன்னைக்கு இங்க அம்பானி, இன்னைக்கு அதானி குழுமம் வந்து 4500 கோடி இன்றைக்கு MOU ஒப்பந்தம் பதிவிட்டு இருக்காங்க. தமிழக நம்மளுடைய முதலமைச்சர் இது இருக்க கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் இதே அதானி மேல 6060 கோடி ஒரு ஊழல் செஞ்சிருக்காங்க, நிலக்கரி இறக்குமதியில்னு சொன்னாங்க. அதை வந்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், இதுவரை FIR கூட போடலன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் செய்யறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒரு தொழில் செய்யறவங்க, ஒரு வர்த்தகம் செய்யறவங்க பாதுகாக்கணும் என்பதுதான். அதனால அவர்கள் நண்பர்களாக அதுதான் அவரே தூத்துக்குடி செல்வம் சொன்னாரே, பதில் சொன்னாரே. ஆனால் பிரதமர் வந்து அவரை நாங்கள் வந்து அவருடைய பிசினஸ்மேனா என்டாஸ் பண்ணலையே. அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவர் சொன்ன போதெல்லாம் மௌனம் காத்தார். இப்ப வந்து திரும்ப ராகுல் காந்தி தான் நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றாரு. அவர் ஒவ்வொரு நாளும் மே 5ஆம் தேதி தெலுங்கானாவில் பேசுறாரு. நான் உங்களிடம் கேட்ட கேள்வி, அந்த 22 பேர்கிட்ட இருக்கக்கூடியது அவங்களுக்கு லோனை வெய்வ் ஆஃப் பண்ணதை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே 4ஆம் தேதி டெல்லியில பேசுறாரு. இதே மாதிரி அதாவது 22 பில்லியனியர்கள் 16 லட்சம் கோடியை எடுத்து 24 ஆண்டுகளுக்கு மன்ரேகா திட்டத்துக்கு செலவு செய்யலாம். வெய்வ் ஆஃப்க்கும் ரைட் ஆஃப்க்கும் என்ன வித்தியாசம்? இதுவரைக்கும் எல்லா ஊடகங்களும் பேசுறாங்க. நான் ஒரு வங்கியினுடைய ஒரு லீகல் அட்வைசர். வெய்வருக்கும் ரைட் ஆஃப்க்கு என்ன அதிகாரம்ன்றது நீங்க வெயிட் பண்ணி வெய்வ் ஆஃப்ன்றது இப்ப கட்ட வேணாம், அப்புறம் கட்ட தள்ளுபடி, முழுமையான தள்ளுபடி. அதான் வந்து நீங்க இவரு ப. சிதம்பரம் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த UPA கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல, அது வந்து தள்ளுபடி, அவன் வந்து திருப்பி கட்ட வேண்டாம். ஆனா ரைட் ஆஃப்ன்றது வேற. ரைட் ஆஃப்ன்றது ஒரு வங்கியினுடைய, அதாவது வந்து லாஸ்க்கு போயிடக்கூடாதுன்றதுனால அதை வந்து என்ன செய்யணும், சொத்து மேலாண்மை. மேடம் இல்ல இது எதுவுமே நீங்க வசூல் பண்ண மாட்டாங்க. மல்லையாவுடைய சொத்து முழுமையாக ஏலம் வித்து அதனுடைய சொத்து வங்கிக்கு சேருகும். நீங்க சொத்து மீட்பு மேலாண்மை குழு இருக்கு, அசெட் ரெக்கவரி பிரான்ச் இருக்கு, சாம் பிரான்ச் இருக்கு. கேட்றவா சார் கேளுங்க. அதாவது அவர் பேங்க்ல இருக்கிறாரு, நான் மறுக்கல. வெய்வ் ஆஃபுக்கும் ரைட் ஆஃபுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட் ஆஃபுக்கும் வெய்வ் ஆஃபுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெய்வ் ஆஃப் அன்னைக்கே முடிஞ்சிடும், ரைட் ஆஃப் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு முடியும். சொல்றேன், முடிச்சிடுறேன். அதாவது இப்போ இதே கேள்வியை நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட பாராளுமன்றத்தில் கேட்டப்போ, பாராளுமன்றத்தில் அந்த அம்மையார் வைத்தது, நாங்கள் 10.5 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம், அதில் இதுவரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறது வெறும் 88,000 கோடி. அதாவது ஒரு இவர் சொல்றாரு இல்லையா, இப்போ நான் வந்து 100 கோடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய கம்பெனி லாஸ் ஆன பிறகு என்னுடைய சொத்தை இவங்க ஏலம் விடுவாங்க. அதை எப்படி ஏலம் போகுது அப்படிங்கிறதுலையும் 1008 பிரச்சனை இருக்கு. ஆனால் 1 லட்சம் அந்த நான் வாங்கியிருக்கிறது 10,000 கோடினா என்னுடைய இது வந்து ஒரு 1000 கோடிக்கு தான் இருக்கும். 9,000 கோடி முடிஞ்சு போச்சு கதை. எங்க இருந்து வாங்குவீங்க நீங்க? அதாவது ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காருன்னா அவருடைய சொத்து முழுமையாக கையகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பொசிஷன் நோட்டீஸ் கொடுத்து சிம்பாலிக் கொடுத்து அதுக்கப்புறம் பிசிக்கல் பொசிஷன் எடுத்து தான் சேல் போடுவாங்க. இந்த ப்ராசஸ் குறைஞ்சபட்சம் டெப்ட் ட்ரிபியூனல் கோர்ட் இருக்கு. ஒரு சில பேர் ரொம்ப முடியாதவங்களுக்கு என்ன சொல்றேன், UPA கவர்மெண்ட்ல நீங்களும் இருந்தீங்க. 2014 தேர்தலுக்கு முன்னாடி அன்றைய நிதியமைச்சராக ப. சிதம்பரம் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். வராத இந்த பணங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி வேவ் ஆஃப் பண்ணில வரும்னு எதிர்பார்த்து வராத பணங்கள் தான் இந்திய நிதி அமைச்சகத்துக்கு இருக்கிற பெரிய தலைவலின்னு சொன்னார் அவர் அன்னைக்கு இருக்கக்கூடியது. அப்போது பாஜக அதை எப்படி, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நாடாளுமன்றத்தில் அருண்ஜேட்லி அவர்கள் எழுப்பிய கேள்வி, நீங்க உங்களுடைய கவர்னன்ஸ்ல உங்களால திரும்பி வாங்க முடியல அந்த பணத்தை அப்படின்னு தான் விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்ப இந்த வெய்வ் ஆஃப் பண்ணிட்டா அது எப்ப வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெய்வ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு தான் உங்களுக்கு சாம் பிரான்ச் அசெட் ரெக்கவரி பிரான்ச்னு கொடுத்துட்டாங்களே. இன்னொன்னு தெரியுங்களா, சாதாரண வங்கி அதிகாரிகள் அதை கையாள முடியாது, ஒரு பிரான்ச் கையாள முடியாது. இதுக்குன்னு ஒரு தனி டீமே இருக்கு.
என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த சொத்தை நீங்க பத்திரிகையில பாருங்க, டெய்லி பாருங்க, வாரம் வாரம் பாருங்க, எல்லாமே அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. அதுதான் குறிப்பிடுகிறார் ராகுல் காந்தி. அவர்களிடம் இருக்கக்கூடியது திரும்பி வர மாட்டேங்குது, அதை நான் சரி செய்கிறேன்றார் ராகுல் காந்தி. தள்ளுபடி கிடையாது. அது என்னைக்கு எனக்கு டெக்னிக்கல் டேர்முக்கான விளக்கம் அல்ல, இதை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல ராகுல் சொல்வதை சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்றாரு. அது எது மேடம்? இந்த பணத்தை எல்லாம் எடுத்து நான் மன்ரிகா திட்டத்துக்கு மட்டுமே 24 வருஷத்துக்கு நான் போட முடியும். ஆமா, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மட்டும் தான் எடுக்கணும்ன்றது இல்ல, இதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு இன்னும் நீங்க சொத்தை வித்து அந்த தொகையை நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ராஹிம் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சி டெம்போல பணம் வாங்கியிருக்கிறீங்களாமே? நான் சொல்லல, இது நேரடியாக ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி அப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உங்கள் மீது. இப்ராஹிம், உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, கிடைச்சிருச்சா? இல்ல, உங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நான் திரும்ப பிரேக்குக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட மீண்டும் பேசுகிறேன். தேர்தல் பரப்புரையில் அம்பானி அதானி இடம் பிடிப்பது ஏன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு கேள்வியை எக்ஸ் தளத்துல வச்சிருந்தோம். தேர்தல் பரப்புரையில் அம்பானி அதானி இடம் பிடிப்பது ஏன், மோடியால், ராகுலால், இருவராலும்னு 3 ஆப்ஷன் ட்விட்டர்ல எக்ஸ் தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்வெண் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழி. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தேர்தல் பரப்புரையில் அம்பானி அதானி இடம் பிடிப்பது ஏன் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ட்விட்டர்லையும் அந்த கேள்வி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு அவர் இப்ராஹிமுடைய தொடர்பு கிடைத்திருந்தா அவர்கிட்ட திரும்ப நாம பேசிடலாம். இப்ராஹிம், வந்துருச்சு தேர்தலுடைய ட்விட்டர் ரிசல்ட்டை நாம் அப்புறம் பேசுவோம். இப்ராஹிம், நீங்கள் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க, அதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லிடுங்க. இல்ல, இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் சரி, உள்துறை அமைச்சர் அவர்களுடைய கருத்து, உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இரும்பு பெண்மணி என்று அழைக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் இறந்து இருப்பவர் நேரடியாக இறங்கி வந்தாலும் சரி, அதாவது எப்படி சொல்றாருன்னா, ராகுல் காந்தியுடைய பாட்டியே வந்தாலும் சிஏஏ நிறுத்த முடியாதுன்னு ஒரு பகிரங்கமான மறைந்த ஒரு முன்னாள் பாரத பிரதமர் மீது ஒரு எடுத்து வச்சிருக்க குற்றச்சாட்டு என்பது கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டு. இதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. முதல் கருத்து. ரெண்டாவது, இந்த முதல் கட்ட தேர்தல், 2வது கட்ட தேர்தல், 3ஆம் கட்ட தேர்தல்ல என்ன பேசுவதென்றே தெரியாம இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பேசிவிட்டு இன்றைக்கு நேரடியாக அதானி அம்பானி குறித்து டைரக்டா ஒருவன் சொல்லுவாங்கல்ல,
சப்ஜெக்ட்டுக்கு டைரக்டா வந்துட்டாரு. இப்ப அதானி அம்பானி குறித்து ஏன் பேசுறாரு? பேசணும்னு தெரியாம பேசுறாருன்றீங்க. அவர்தான் டெய்லி அஜெண்டா செட் பண்றாரு, நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அதாவது குஜராத் மாநில தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அதானி அம்பானியை பத்தி பேசியிருந்தாருன்னா ஒத்துக்கலாம். கரெக்டா குஜராத் தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக இன்றைக்கு அதானி அம்பானி குறித்து பேசுறாரு. அப்ப எந்த அளவுக்கு தெளிவாக திட்டமிட்டு எந்த நேரத்துல யாரை பத்தி பேசணும்ன்றத கூட ஒரு பொய் பிரச்சாரத்தை கூட திட்டமிட்டு பண்றார் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்திய நாட்டு பிரதமர் அதானியும் அம்பானியும் 10 ஆண்டு காலத்துல ஒரு முறையாவது அதானியுடைய பேரைய இல்ல அம்பானியுடைய பேரை அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரா? இல்லையே. அப்ப ஏன் இன்றைக்கு காட்டுகிறார்? நேத்து கூட மத்திய பிரதேசல பேசும்போது சொல்றாரு, எனக்கு நீங்கள் 400 சீட்டு தந்தாக வேண்டும் சொல்றாரு தேர்தல் பரப்புரையில மக்கள்கிட்ட. ஏனென்றால் நீங்க வந்து ராமர் கோயிலை பூட்டிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்திய நாட்டு பிரதமர் 400க்கு மேல சீட்டு பெற்றுவோன்ற நிலைமை போயிட்டு மக்கள் இடத்துல கெஞ்சிறாரு, 400 சீட்டு கொடுக்கணும், நீங்க கொடுக்கலன்னா நேரடியாக ராமர் கோயில தாப்பால் போட்டுருவாங்க அப்படி மத துவேஷங்களை அவிழ்த்து விடுகிறார் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள். வன்முறை பேச்சு, வன்முறை கலாச்சார பேச்சு கண்டிப்பா பார்க்கலாமே, ஏன் பார்க்க கூடாது? நீங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு நிலையான பாயிண்ட்ல நில்லுங்க. அதாவது ஒரு சமுதாயத்தை குறித்து இல்ல ஒரு மதத்தை குறித்து ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கோயில்களை குறித்து அதை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தேர்தல் நடைமுறை விதி. அந்த தேர்தல் நடைமுறை விதியை மதிக்காமல் தூசி தட்டி ஓரத்துல போட்டுட்டு இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக ஒரு மதம் குறித்து பேசுவதும், ஒரு கோயில் சார்ந்து பேசுவதும், ஒரு சமுதாயம் சார்ந்து பேசுவதும், ஒரு உணவு சார்ந்து பேசுவதும், இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுடைய கலாச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்திய நாட்டு பிரதமர் தொடர்ந்து அம்பானியையும் அதானியையும் அவருடைய நண்பர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் ஒரே நாள்ல உங்களுடைய நண்பர்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நாங்க எங்களுடைய நம்பரா இருக்கவே முடியாது குஜராத்ல. ஏன்னா காரணத்தை சொல்றீங்களேன், 2023ல குஜராத்துடைய அரசுல இருந்து குஜராத்துடைய முந்த்ரா பவர் ப்ராஜெக்ட், அதாவது அதானி முந்த்ரா பவர் ப்ராஜெக்டுக்கு 3900 கோடி ரூபாயை அதிகப்படியாக, அதாவது அரசு பணத்தை அதிகப்படியாக கொடுத்தது குஜராத் அரசு. எங்கேயாவது நீங்க ஒரு அளவுக்கு ஒரு 100 கோடி 200 கோடி சேர்த்து கொடுக்கறதுன்றது வேற. 4000 கோடியை எச்சா கொடுத்துட்டாங்களாம். அது காரணம் கேட்டா அதை மறந்து கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. யாருக்கு? அதானிக்கு. இது போன்ற நண்பர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏங்க நீங்க நாடாளுமன்றத்துல கொடுத்துட்டானே எப்படிங்க சொல்லுவாங்க? நான் சொல்றேன், ஆதாரம் இருக்கிறது தெளிவாக. பக்கத்துல கார்த்திகேயன் பத்திரிகையாளர் உட்கார்ந்திருக்காரு, கேளுங்க. தெல்ல தெளிவாக சொல்றாங்க. முதல் பிட்டுல ₹2.83 ரெண்டாவது பிட்டுல ₹2.93 வச்சாங்க. 2021ல ஒரு யூனிட் ₹2.83 அதானியுடைய ப்ராஜெக்டுக்கு கொடுக்கப்பட்டது. 2022ல 212% அதிகப்படுத்தி ₹8.83 ஒரு யூனிட் மின்சாரத்தை குஜராத் மாநிலத்துக்கு அதானி மூலியமாக இந்திய நாட்டு பிரதமர் சேவகம் செய்கிறார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நடந்துட்டு இருக்க சம்பவம். சரி, சரி, நீங்க சொல்ற வாதத்திற்கே அவர் பிரதமர் வந்து அவங்களுக்காகத்தான் எல்லாம் செய்தார் அப்படின்னா அவங்க வந்து ஏன் இப்ப உங்களுக்கு பணம் அனுப்பினதா பிரதமரே சொல்கிறார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன? இல்ல அதுதான் சொல்றாங்களே. இவருக்கு நீங்க நான் ஒவ்வொரு முறை சொல்றேனே, இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய தேர்தல் என்பது, இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை என்பது ஒரு 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 இலக்கு இல்லாம இருக்கு. நீங்க எங்க வேணாலும் பாருங்க, முதல் கட்ட தேர்தல்ல அது வரைக்கும் மதத்தை பத்தி குறிப்பிடாதவர் அதை சார்ந்து மதத்தை பத்தி குறிப்பிட்டு பேசுகிறார். 2வது தேர்தல்ல மதத்தை விட்டு நேரடியாக தாலியை பத்தியும் ஒரு சமுதாயத்தை பத்தியும் பேசுகிறார். 3வது கட்ட தேர்தல்ல நேரடியாக அதானி அம்பானி என்று நானும் மாட்டிக்கிட்டேன் வா நீயும் மாட்டிக்கலான்னு சொல்லி இவருடன் யாரெல்லாம் இவர்களுக்கு துணை போனார்களோ அவருடைய நண்பனை எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். இப்ப 2014 இருந்து 2022 வரைக்கும் NTPC மூலி அவரே தொடர்ந்து அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதற்காக ஒரு 2014 இருந்து 2024 வரைக்கும் NTPC இம்போர்ட் கோல் மூலியமாக கோலுக்கான டெண்டர் எடுக்கப்பட்டது. அந்த கோலுக்கான டெண்டர்ல 29 டெண்டர்ல 24 டெண்டர் நேரடியாக அதானி கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 27,000 கோடி மதிப்புத்தக்க டெண்டர். 29 டெண்டர்ல 24 டெண்டரையும் அதானி கொடுத்து 6355வது இடத்துல இருந்தவரை 2வது இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியவர் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள்.
என்ன கேள்வி? 635வது இடத்துல உலக பணக்கார பட்டியல இருந்தாரு அதானி. இன்றைக்கு 2வது பட்டியலில் உலக பணக்கார பட்டியலில் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப நேரடியாக அவரும் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர், இவரும் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர். அப்படி 2 பேரும் நட்பாக இருந்தவர்கள் பிசினஸ் பண்ண கூடாதா என்ன? இவங்க ராகுல் காந்தி அவர்கள் அதான் கேள்வி கேட்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக கேள்வி கேட்கிறார். நீங்க எத்தனை முறை இந்திய நாட்டு பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது, அது மெயினா வந்து பினான்சியல் காரணமாக, அதாவது ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு சென்று அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு வர போகும்போது அதற்கு பின்பாக எத்தனை முறை அதானி அவர்கள் சென்றிருக்கிறார் என்ற பட்டியலை கேட்கிறார். அதற்கு பின்பாக எத்தனை முறை அதானிக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டது, எத்தனை முறை அதானியை சந்தித்திருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர், இது குறித்து கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்றத்தில் வாய் திறக்காமல் இருந்தார் இந்திய நாட்டு பிரதமர். ஏன்? உங்க ஃப்ரெண்டுனா சொல்ல வேண்டியதானே? அதானி அம்பானி இப்ப என்ன கேள்வி? அதானி அம்பானிட்டு இருந்து இவ்வளவு கருப்பு பணம் இருக்குன்னா நீங்க கருப்பு பணம் வச்சிருக்கிறது தான் மீட்டு கொண்டு வருவேன் தானே 2014 பிரச்சாரம் பண்ணீங்க. அப்ப 2024 கருப்பு பணம் ஒழிக்கப்படவில்லை என்பதை இந்திய நாட்டு பிரதமர் அவர்களே வாய்மொழியாக பிரச்சாரம் செய்கிறார் என்பதா உண்மை. இட்ஸ் a confession ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறது. அதானி குறித்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்பதை இடி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா எடுக்கலாமே. நீங்க சொல்றது மாதிரி கருப்பு பணம் ஒழிப்பு அப்படிங்கிறது கேள்வி, அத பார்க்கணுமா? இல்ல அது வந்து அவங்க நேரடியா சம்பாதித்த பணமா கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? நான் அதை கேக்குறேனே. ஒவ்வொரு முறையும் நான் சொல்றது 6 ஏர்போர்ட் இருக்குது, அதானிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுக்க வயலேஷன் ஆஃப் ஆக்ட் 55/1956ல ஏவியேஷன் கீழே கொடுக்கப்பட்ட வயலேஷன் ஆக்ட். அது கொடுத்திருக்க கூடாது. 35 வருடங்களுக்கு தான் கொடுப்பதற்கான நம்மளுக்கு சட்டம் இருக்கிறது. அதை கொடுத்தது மிகப்பெரிய தவறு. 50 ஆண்டுகளுக்கு இவங்க டெண்டர் விட்டுருக்காங்க. யாருக்கு? அதானிக்கு. இது மாதிரி பல்வேறு முறைகேடுகள் அதானி குறித்து இருக்குது. 20,000 கோடி செல் கம்பெனிகள் மூலியமாக எவ்வாறு பணம் வந்ததுன்னு கேட்ட ஒரே ஒரு கேள்விக்காக ராகுல் காந்தியை உள்ள பிடிச்சி ஜெயில தள்ளினாங்க. அந்த அதானின்ற ஒற்றை வார்த்தைக்கு தான் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிலில் இடப்பட்டார். அல்ல, மாற்று கருத்தே கிடையாது. உலக மக்கள் எல்லாருக்கும் தெளிவா தெரியும். மோடிங்கிறவங்க திருடர்கள் சொன்னதுனால எடுக்கப்படல. மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நேரடியாக நீங்க மடைமாற்ற வேணாம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். அதானி குறித்து இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துல பல முறை கேள்வி எழுப்பியும் இந்திய நாட்டு பிரதமர் ஏன் வாய் திறக்கவில்லை? நேரடியாக தேர்தல் பிரச்சாரங்கள்ல இல்ல மேடம், நான் என்ன கேட்கிறேன், குஜராத் மாநில தேர்தல் முடிந்ததுக்கு பின்பாக ஏன் அதானி அம்பானி குறித்து பேசுறார்? அதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? அப்ப எந்த அளவுக்கு குஜராத் மாநிலத்துல அதானியோட அம்பானியோட பேரை எடுத்தா அதனுடைய ஓட் பேங்க் எஃபெக்ட் ஆகுன்றது இந்திய நாட்டு பிரதமருக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் குஜராத் மாநில தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக அதானி அம்பானி குறித்து தேர்தல் பிரச்சாரமாக ஆயுதமாக எடுத்து பிரச்சாரம் செய்யறாரு. இது காரணம், அடிப்படை காரணம் ஒண்ணுமே இல்லைங்க, பயம்தான், வேற எதுவுமே கிடையாது. அடிப்படையா ஒரே ஒரு பயம், தோத்துருவோம். என்ன பேசினாலும் ராகுல் தொடங்கி நீங்கள் அனைவருமே அவருக்கு தோல்வி பயம் சொல்றீங்களா? அதற்கு என்ன காரணம்? அவருக்கு தோல்வி பயம் தானா தேர்தல் பரப்புரையில் இப்படி பேசுறதுக்கான காரணம்? அதை எதை வகையில நீங்க அது தோல்வி பயம்னு சொல்றீங்க? நீங்க 10 ஆண்டு காலமாக என்ன நலத்திட்டங்கள் செஞ்சீங்க? நீங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டினீங்க, நீங்க பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்கல்ல, அந்த திட்டங்கள்லாம் ஏன் மேற்கோள் காட்டி நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களுடைய அறிக்கைகள் இருக்குல்ல, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை தான் பிரச்சனையா? உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில சொந்தமான புத்தி இருக்குதானே? சொந்தமா நீங்களே யோசிக்கலாம்ல. இப்படிதான் கேட்கணும். அப்படியான வார்த்தையை, தகாத வார்த்தைகளை நம்ம அப்படி சொல்லிட முடியாது. உங்க தேர்தல் அறிக்கை குறித்து அவங்க விமர்சனம் வைக்கிற வட்டார வழக்கு சொல்ல நான் கேட்கிறேன் மேடம், வட்டார வழக்கு சொல்ல கேட்கிறேன். இது தவறான வார்த்தை கிடையாது. உங்களுக்கு புத்தி இருக்குன்றது வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கு யோசனை சொல்லாமா? உங்களுக்குன்னு தனிப்பட்ட எனது சித்தாந்தமும் அடிப்படை கொள்கையும் இருக்குதானே? அதுதான் இங்க இருக்கக்கூடிய அர்த்தம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு இடத்துலயுமே இந்திய நாட்டு பிரதமர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையோ பாஜகவின் தேர்தல் அறிக்கை குறித்து பேசுறாரா? பேசல. 400 சீட்டு கொடுங்கன்னு கேக்குறாரு. தேர்தல் பரப்புரைகள்ல மத்திய பிரதேச பரப்புரையில போய் பாருங்க, 400 சீட்டு வாங்கிக்கிறேன், நாம 400 சீட்டு கொடுங்கன்றாரு. அதான் அது பேசலாம். தேர்தல் பரப்புரையில் அம்பானி அதானி இடம் பிடிப்பது ஏன்? இருவராலும் 18%, ராகுலால் 26%, மோடியால் 56%. கார்த்திகேயன் சார், ட்விட்டர் ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து? கன்சிஸ்டண்ட்டாக ராகுல் காந்தி வந்து ஒரு 1.5 வருஷமாக பேசிகிட்டு இருந்தா கூட இந்த கேம்பெயினில் இது வரைக்கும் அது பெருசாக ஏதாவது வெளியே வந்ததா? இல்லை. ஆனால் இப்போ இவர் தான் வந்து வெளியே விட்டுருக்காரு. மோடி அவர்கள் பேசுக்கு முன்பு வரைக்கும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கார்கேவும் பேசக்கூடிய விஷயங்கள், பிரியங்காவும் வேலையின்மையும், விலைவாசி உயர்வு,
இதை பற்றி தான் பேசுகிறாங்க, அவருடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறாங்க. அவர்களை விட மோடி தான் அதிகமாக பேசி கொண்டிருந்தார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி. அப்போ அதையெல்லாம் வந்து ஒரு அஜெண்டா வந்து இவங்க தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேரேட்டிவை. அதை தான் அவர் மோடியும் எடுத்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இன்று அதை மாற்றுவதற்காக ஒரு மடைமாற்றம் செய்வதற்காக வந்து திடீர்னு வந்து புதுசாக வந்து கொளுத்தி போடுறாரு. அதானி அம்பானிகிட்ட வந்து காங்கிரஸ் காசு வாங்கிடுச்சா டெம்போவில் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுறாரு. இப்போ ரியாக்ஷனரியாக இப்போ எல்லாரும் அதற்கு பதில் சொல்கிறார். ஆனால் அவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறார், உண்மையிலே அப்படி வாங்கியிருந்தால் நீங்கள் இடிஐ சிபிஐ நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்றது. ஏன்னா நடவடிக்கை வந்து அதானி அம்பானி மேலே எடுக்கணும் இல்லையா? கருப்பு பணம், நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்களா, கருப்பு பணம் அது அப்படின்றத பிளாக் மணியை எடுத்துகிட்டு டெம்போவில் போனாங்கன்ற வார்த்தையை சொன்னது பிரதமர். அது பிளாக் மணி தான் டெம்போவில் எடுத்துகிட்டு போனாங்கன்ற அளவுக்கு பிரதமருக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? அப்படி ஒருவேளை வந்து அவருக்கு வந்து உளவுத்துறை தகவலோ இல்லை அவருடைய விசாரணை அமைப்புகளோ தகவல் தெரிஞ்சிருந்தால் இது வரைக்கும் ஏன் அதானி அம்பானி மேலே அந்த பிளாக் மணியை கொடுத்ததுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? காங்கிரஸ் சொத்துக்கெல்லாம் முடக்கி வச்சுருக்கீங்க. இல்லை டெம்போவில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து ஹார்ட் கரன்சி நீங்கள் தான் டிஜிட்டைஸ் பண்ணிட்டீங்களே டிஜிட்டல் இந்தியாவில். அவ்வளோ கரன்சி வெளியில் எப்படி போகிறதுக்கு முடிஞ்சது? எந்த பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க உங்களுக்கு தெரியாமல்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ அந்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு இது வரைக்கும் அரசு? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். அவருக்கு வந்து அஜெண்டா செட் பண்ண முடியாத நிலையில் ஏதேதோ விஷயங்களை எடுத்து பேசி பார்த்தார், சர்ச்சைக்குரிய விதங்களில். ஒரு பக்கம் வந்து மத பிரச்சாரங்களை தொடர்ந்து மத துவேஷத்தை பண்ணிட்டு இருந்தார். அதற்கு மாற்றாக இப்போ புதுசாக வந்து காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், எதிர்க்கட்சிகள் மீது. டெம்போக்களில் வந்து அதானி அம்பானிட்ட காசு வாங்கிட்டாங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கார் பிரச்சாரத்தில். தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது, ஜாயிண்ட் ஜேபிசி போட்டு ரஃபாலே முதற்கொண்டு எல்லாத்தையும் விசாரிப்போம், அதுவும் அதானி சர்ச்சை குறித்து ஜேபிசி போட்டு விசாரிப்போன்றது காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது. அவங்க மேனிஃபெஸ்டோவில் பக்கம் பக்கமாக இத்தனை இதெல்லாம் குற்றங்களை கண்டுபிடிக்கிற மோடி அவர்களுக்கு அது ஏன் தெரியலன்னு தெரியல. அதானிக்கு எதிராக ஜேபிசி போடுவோம் ஆட்சிக்கு வந்ததுன்றது அதுலேயே இருக்குது. அப்போது இது எல்லாம் தெரிந்து கொண்டு பேசும் பொழுது நிச்சயமாக ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்காக தன்னால் அஜெண்டா செட் பண்ண முடியல. காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு வந்து எதிராக வந்து ஏதாவது ஒரு பலமான விஷயத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு யுக்தியாகத்தான் பயன்படுத்தியிருக்கார். பேசுவோம். நன்றி. தூத்துக்குடி செல்வம், எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் மற்றும் உங்க நிறைவு கருத்து. அதாவதுமா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் முத்தலாக் சட்டத்தை ஒழித்த பிறகு இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு இந்தியாவில் அந்நிய நாடு பாகிஸ்தான் அண்டை நாட்டினுடைய தொந்தரவு, அண்டை நாட்டில் இருந்து நடத்தப்படுகிற தாக்குதல் குறைஞ்சிருக்கு, தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறைஞ்சிருக்கு. இப்படி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறது மூலமா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய விவசாயிகள் மத்தியில் ஆதரவு பெருகி இருக்கு. இன்னும் கூட சமீபத்தில் ஒரு 100 நாட்களுக்கு முன்னால் நடந்த ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களிலும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா ஜெயிக்காதுன்னு சொல்லியே எக்ஸிட் போல்ல வந்து நிறைய சர்வே எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கூட 3 மாநிலங்களிலும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. ஆக இந்தியாவில் ஒரு வலிமையான தலைவர், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஸ்ட்ரென்த் அண்ட் லீடர் சொன்னா அது நன்றி நன்றி நன்றி. அது கேளுங்க, அது ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். அதனால பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். மீண்டும் 3வது முறையும் நரேந்திர மோடி அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் இருக்கிற ஒட்டு கூட்டணி பதற்றத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து. நன்றி. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், ட்விட்டர் ரிசல்ட் உங்க நிறைவு கருத்து. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ராமர் கோயிலை கட்டி முடித்தவுடன் தனக்கான ஒரு ஆதரவு தளம் உருவாகுமா என்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது. அது எதிர்பார்த்ததை போல் இல்லை. மக்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், ராமர் கோயிலை கட்டினீங்க, நாங்கள் ராமரை கும்பிட்டுக்கிறோம், சரி நாட்டுக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற கேள்விக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் இல்லை. அதன் பிறகு தேர்தல் அவர்களும் மேனிஃபெஸ்டோ கொடுத்தார்கள், மோடிக்கு கேரண்டி என்று ஒன்று கொடுத்தார்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள், மோடிக்கே கேரண்டி தேவை இருக்குது, அப்புறம் மோடி கொடுக்குற கேரண்டியை நாங்கள் எப்படி நம்புறது, அந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ அவருக்கு என்னென்னா எந்த இடத்திலும் அவருக்கான ஒரு இடம் இல்லை. அப்போ தான் இருப்பதை அல்லது தன்னுடைய பிரச்சாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முற்றிலும் எதிர்பார்க்காத அல்லது நாட்டு மக்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தை கொண்டு வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறார், அம்பானி அதானியை கொண்டு போய் நிப்பாட்டுறார். அப்போ இது வந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தோல்விதான். இப்போ சகோதரர் செல்வம் சொல்கிறார் பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 370 அப்ரிகேட் பண்ணோன்னா அங்கே பெருசாக வந்துருச்சுன்னு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க கேண்டிடேட்டே நிப்பாட்டல, போட்டியே போடல. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு பத்திரிகை எழுதுது. அதாவது அந்த 370 எடுத்த பிறகு அங்கு தன்னுடைய ஆதரவு தளத்தை இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று. எனவே இவர்கள் பேசுவது என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. அந்த வகையில் நான் சொல்லுவது, பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்தில் அம்பானி அதானியை குறித்து சொல்லுகிற போது ராகுல் காந்தி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்,
தான் திருடன் பிறரை நம்ப மாட்டான் என்பதை போல அம்பானி அதானி உங்களுக்கு தந்ததை போல எங்களுக்கு தந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்ற கேள்வி நியாயமானது. திருட்டு குற்றச்சாட்டுல யார் சார் இருக்க உள்ள ஜெயில இருக்கிறது யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, ஹேமந்த் சோரன் இருக்காரு, யார் சார் ஜெயில இருக்காங்க? அதாவது ஒரே ஒரு தான் திருடன் பிறரை நம்ப மாட்டான் என்று சொல்லுவது பழமொழி. அதுல நான் திருடன் சொல்லி நான் மோடியை சொல்லல, நீங்க மோடியை சொன்னதாக எடுத்துக்கொண்டால் அதற்கு நீங்கள் தான் விளக்கம் அளிக்க வேண்டும். நன்றி 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 நன்றி. ரமேஷ், ரிசல்ட் நிறைவு கருத்து. கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு கல்ல விட்டு கிடாசுறதை தான் இன்றைக்கு காங்கிரஸ் சூழ்நிலையை பார்க்குறோம். ஏன்னா 5 ஆண்டு காலம் தொடர்ந்து இது முதலாளிகளுக்கான ஆட்சி, அவர் அதானியும் அம்பானியையும் காப்பாற்றுகிறார் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஒரு செய்தி பிரதமர் சொன்ன உடனே அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். நான் இதுக்கு முன்னாடி அதே தான் பதிவு சொன்னேன். எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் வர்த்தகர்களோடு சேர்த்து அவர் பேசுவதுன்றது வழக்கம். டாடா பிர்லா கட்சின்னுவாங்க, அம்பானி கட்சின்னுவாங்க, இப்போது அதானி அம்பானி கட்சின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ஆளுங்கட்சிக்கு வைக்கக்கூடிய ஒரு முத்திரை. ஆகவே தேர்தல் களத்தில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஜூன் 4ஆம் தேதி வரை. நன்றி. இப்ராஹிம், அதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடந்த இடத்துல சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குற்றம் எப்படி நடைபெற்றதுன்றது தான் இங்க இருக்கக்கூடிய நாங்க கொடுக்க நடைமுறை. அப்ப அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல தெள்ள தெளிவாக இந்திய நாட்டு பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, நாங்க பணம் கொண்டு வந்ததாகவும் அதை அதாவது அந்த டெம்போ வண்டியில தான் கொண்டு வந்ததாகவும், ஏன்னா வேற வண்டிலாம் கிடையாது பாருங்க. அப்ப சீன் ஆஃப் அக்கரன்ஸ் விசாரணை செய்யும் போது சீன் ஆஃப் அக்கரன்ஸ்னா எப்படி நடைபெற்றது இந்த சம்பவம் அப்படின்றது அந்த அதே போல இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இந்த அளவுக்கு பொருத்தி பார்க்கணுமா? இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அப்படி செஞ்சிருப்பாருன்ற கேள்வி இங்க எழும்புது. அதனாலதான் அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படியே வரைஞ்சு காட்டுறாரு. டெம்போ வண்டியில தான் கொண்டு போனாங்கன்னு எப்படி கரெக்டா சொல்றாரு. அப்ப அங்க இருந்து ஒரு விஷயம் தெரியுது, அவர் இது மாதிரி செஞ்சிருப்பாரு போல இருக்கு. அந்த அனுபவத்துல சொல்றாரு. அதுதான் சீன் ஆஃப் அக்கரன்ஸ் சொல்லுவோம். அப்ப இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதானி அம்பானி குறித்து இன்றைக்கு அதிகமாக பேசப்படுவதற்கான காரணம், இங்கே இந்தியா முழுவதும் அதானி அம்பானிக்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாம் அதனது பாஜக கட்சி வீழப் போகிறது, இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது என்ற காரணத்தினால் அவர்களுடைய பங்குகளை எல்லாம் திரும்ப பெறுகிறார்கள். அந்த விரக்தி அதானியோட அம்பானியோட பிரஷர் தாங்காம இன்றைக்கு நேரடியா அதானி அம்பானி குறித்து வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார் இந்திய நாட்டு பிரதமர் தேர்தல் பரப்புரை. இதுதான் முழுக்க உண்மை. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.